Hey everyone, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இல்லாமல் பன்னீர் மசாலா ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன பன்னீர் இல்லாமல் பன்னீர் மசாலா ஃப்ரைனால் நீங்கள் நான் அடிக்கிட்டு இருக்கிறதே பார்த்துருப்பீங்க. இட்லியை வச்சு தான் வந்து நான் இது வந்து செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்குள்ளே போடலான்னா அதுக்குள்ளெல்லாம் வந்து போட முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பைசி பன்னீர் ஃப்ரை வந்து சாப்பிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இட்லியை வந்து கத்தி எடுத்து நம்ம நார்மலாக வந்து இட்லியை கட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த க்யூப் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்டை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸாக வந்து பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ நான் காட்டுற பீஸ் பார்த்திங்களா அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லியில் செஞ்சேன்னு சொல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக பன்னீர் தவா ஃப்ரைன்னு சொன்னிங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது இட்லியில் செஞ்சேன்னு சொன்னிங்கன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அவ்வளோ வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொறுமையாக ஒரு இட்லியாக வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ, டிசைர் ஷேப்பில் வந்து எப்படி வேணுமோ அந்த ஷேப்லலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இட்லி வந்து அப்போவே ஃப்ரெஷ் இட்லியை வந்து யூஸ் பண்ண வேணாம். ஒரு மார்னிங் செஞ்ச இட்லியை வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஆஸ் லைக் பன்னீர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா வந்து இந்த இட்லியை கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 minutes வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்கில் வந்து லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக பன்னீர் மாதிரியே இருக்கும். பட் அது உங்கள் கிட்ட மில்க் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. என்கிட்ட மில்க் இல்லை, ஸோ வந்து நான் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பன்னீரையும் வந்து எல்லா இட்லியும் வந்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவுல் வேணும். அந்த பவுல் ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆர் 1/2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ அளவில் வேணுமோ, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் ஆட் பண்ணுவீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆல்ரெடி இட்லியில் இருக்கும். ஸோ அதனால் சால்ட் வந்து பார்த்த அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆயிடுச்சுன்னா இதை சாப்பிட முடியாது. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இதுக்கு கீ ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு கோகோனட் ஆயில் பிடிக்குங்கிறதுனால நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட்டிகள் இல்லாமல் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மிளகாத்தூள் வந்து அப்படியே பாலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரையிற மாதிரி நல்லா ஒரு 2 minutes or 1 minute கரையிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கட்டியெல்லாம் குத்தி உடச்சி விட்டுக்கோங்க. அப்படி உடச்சி விட முடியலன்னா தனியாக எடுத்து வீசிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இட்லி பீஸ், அதாவது கொஞ்ச நேரத்தில் பன்னீராக மாற போகிற இட்லி பீஸை வந்து அதுக்குள்ளே அப்படியே வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதோட மூடி ஒரு 1 minute ஒரு 40 seconds வந்து இதை நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது ஃபுல்லாக வந்து கோட் ஆகிடும். இப்படி கோட் ஆகிறதுனால இட்லி பீஸ் உடையுமோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. தைரியமாக வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நல்லா கோட் ஆகிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுன்னா ஒரு 10 to 20 minutes or half an hour எவ்வளோ நேரம் வேணாலும் இது வந்து ஒரு வாரமாக வச்சிடலாம். எவ்வளோ நேரம் இதை நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து லைக் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு நார்மல் அயன் கடாய் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணலாம். எனக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கும், அதனால் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும். ரொம்ப லைக் கடுகு பொரிகிற அளவுக்கு ஹீட் ஆகணும்னு இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி ஹீட் ஆனால் போதும். ஸோ இப்போ வந்து ஒரு பன்னீர் பீஸா ஒரு இட்லி பீஸா வந்து அப்படியே வந்து அது மேலே போட்டு 4 சைடு இருந்தால் 4 சைடு, 5 சைடு இருந்தால் 5 சைடு, நம்ம கட் பண்ணியிருக்கிறத பொறுத்து சைடு வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. அது எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சும் திருப்பி விடலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து லைட்டாக நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு கூட வந்து வதக்கி விடுற மாதிரி லைட்டாக வந்து திருப்பி விட்டிங்கன்னா போதும். அது உங்கள் இஷ்டம். பட் எப்படி பண்ணாலும் இது வந்து சூப்பராக ஃப்ரை கோட் ஆகிடும்.
இப்போ ஒரு சைடாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து அப்படியே திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி விட்டுட்டேன். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு, ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து லைக் இது மாதிரி ஸ்பூனில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் பேட்ச். இதே மாதிரி தான், ஜஸ்ட் இதை போட்டுட்டு ஸ்பூனில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், எந்த ப்ராசஸும் இல்லை. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, தட்ஸ் இட். இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ ஏதோ ஒரு பவுலோ ஏதோ ஒன்றில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக வந்து சாப்பிட்லாம். இதை வந்து சத்தியமாக யாருமே வந்து இட்லியில் வந்து செஞ்சீங்க அப்படின்னு வந்து நம்பவே மாட்டாங்க. மேபி அந்த சைடில் இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் அந்த சென்டர் பார்ட் இட்லியை வந்து ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பன்னீர் மாதிரி தான் இருக்கும். யாருமே வந்து இது வந்து இட்லியில் செஞ்சீங்க அப்படின்னு வந்து நம்ப மாட்டாங்க. இது செய்கிறதும் வந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். அதுவும் அது மேரினேட் பண்ணி வச்சு ஊறுற ப்ராசஸ், அது மட்டும்தான் லேட் ஆகும். ஸோ அந்த 10 or 20 மினிட்ஸுக்கு முன்னாடி இதை கோட் பண்ண உடனே செஞ்சிட்டிங்கன்னா வைக்கும்போது வந்து அந்த மசாலா இதில் ஒட்டி பிஞ்சு வந்துடும். அதனால தான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை ஊற வைக்கிறோம். அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அப்படியே கொத்தமல்லியை மலைச்சாரல் மாதிரி தூவ விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விஷ்ணு வர்ஷன் ஆர்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.